கத்தி போடுறப்போ ஒருத்தன் கடிக்கிறான் வெளிலன்னு சொல்லிட்டு நாங்கள் லாக் போட்டுன்னு இருக்கோம். ஒருத்தன் கடிக்கிறான் விடுறான்னு. நாங்கள் ரொம்ப லாக் போட்டு நின்றுட்டுருப்போம். சரி இந்த உள்ளே பூரத்துக்கு நம்ம என்ன பண்ண அவங்களுக்கே தெரியாது. போட்டு நம்மளை பிடிச்சி கில்லுவாங்க. கையை ஃபுல்லாக நகைக்கீரல தான் ஃபுல்லாக எல்லாம் ஈவெண்ட்ஸ் இன்னும் பக்கம் வர ஒரு 300 பேர் ஃபுல்லாக கையெல்லாம் ஃபுல்லாக கீழே நின்று அதிகம் கில்லுவாங்க போட்டு. ஏன்னா கையை எடுத்துட்டா அவங்க உள்ள நம்ம ஒருத்தர் உள்ள விட்டு எல்லாமே போயிடுவாங்க. இப்போ ஒருத்தரை அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி லாக் போட்டு செயின் போட்டு போயின்னு இருப்போம். ஒருத்தர் அது அண்ணா ப்ளீஸ்ண்ணா நம்ம காலை கூட உயர்னா சொல்லுவாங்க. கத்தி போடுறப்போ ஒருத்தன் கடிக்கிறான் வெளிலன்னு சொல்லிட்டு நாங்கள் லாக் போட்டுன்னு இருக்கோம். ஒருத்தன் கடிக்கிறான் விடுறான்னு அந்த அளவுக்கு வெறியா இருக்காங்க. எப்படி விட முடியும்? ஆர்டிஸ்ட்டை தள்ளி விட்டு அப்படியே எதனா ஒன்று பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வெறியா இருக்காங்க ரசிகர்கள். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கடிக்கிறான பொழுது எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க? ஆனால் அது நம்ம ஒர்க் அதுதான் மேடம். நம்ம ஒர்க் அதுவாக இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியல. இப்போ சசிகலா மேடமும் அவங்க இது வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு டோல்கேட்டானதை எல்லாம் ரவுண்ட் போட்டோம். எல்லாம் அவங்க கட்சி எல்லாம் வந்துட்டாங்க. அதில் ஒரு தலைவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை பிடிச்சி தள்ளிட்டாரு. அது தள்ளிட்ட பிறகு திருப்பி நான் பண்ணேன், சார் இப்போ நாங்கள் வேலைக்கு தான் சார் வந்திருக்கோம், அவங்களுக்கு தான் பாதுகாப்பு வந்திருக்கோம், நீங்கள் கம்முன்னு இருங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லுவோம். அப்படி பேசினே இருக்கலாங்காட்டி காரு இதில் ஏறிச்சு, காலில் ஏறிச்சு. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அந்த டைமில் கால் நொண்டி தான் ஓடினேன் நான். பிளட்டெலாம் கூட லீக் ஆகிடுச்சு. இப்போ அவங்களெலாம் தெரியுமா என்னுடைய கஷ்டம் தெரியாது. பட் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர் யார்? சிம்பு சார். அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானப்பட்டும் இப்பயும் அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். அவரை பார்த்து நானும் கற்றுக்கிறேன். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ அவமானப்பட்டாலும் நம்ம கோல் ஒன்றே தான், முன்னேறணும். ஒரு சில செலிப்ரிட்டியோட பல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து கூல்பா, இவங்களுக்கு நம்ம ஒரு சில ஃபேன்ஸை விட்டு ஆட்டோகிராஃப்லாம் வாங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு தான் தெரியும், இவங்க ஒரு மாதிரி டக்குன்னு வந்து வேண்டாம் அப்படின்னு முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய தருணங்கள் நடந்திருக்கா பிரதர்? நடந்திருக்கு மேடம். இப்போ நம்ம விஜய் சேதுபதி அண்ணனை பொறுத்த வரைக்கும் 2000 பேர் இருந்தாலும் கொடுத்துட்டு தான் போவார் ஃபோட்டோ. எத்தனை பேர் வந்தாலும் வாங்கன்னுவார். ஏன்னா அவர் டயர்டே ஆக மாட்டார். ஆனால் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட் அவர். நாங்கள் பயங்கரமாக டயர்ட் ஆகிடும், டிஷர்ட் நனைஞ்சிரும். அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் காரில் இருந்து கூட்டின்னு வந்துட்டு திரும்பியும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்துட்டு திருப்பி காரில் எட்டும்போது விடுற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். வேர்வையில் இருப்பானுங்க. அப்போ கூட ஒரு குச்சி முத்தம் கொடுப்பாரு. செம்மையாக இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே